தன்னுடைய 5 வயசுல அவங்க அப்பாவை இறந்தாலும் என்னால வாழ்க்கையில சாதிக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையும் சேர்த்து விடாமுயற்சினாலையும் இன்னைக்கு உலக அளவுல தலை சிறந்த பவுலர்ஸ் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பும்ரா இல்லாத பேரே இருக்காது. பும்ரா கிட்ட அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உலகத்துல எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவ்வளவு பேரை தாண்டி உன்னால எப்படி உள்ள போக முடியும், உன்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பும்ரா தன்னோட அம்மா கிட்ட என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, அம்மா கண்டிப்பா என்னால கிரிக்கெட்ல சாதிக்க முடியும், நான் இப்படியே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்கார்ந்தா என்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது, என் மேல நம்பிக்கை வைங்கம்மா, நான் கண்டிப்பா கிரிக்கெட்ல சாதிப்பேன்னு சொல்லி தன்னுடைய விடாமுயற்சினால கஷ்டப்பட்டு இந்தியன் டீமுக்குள்ள செலக்ட் ஆகுறாரு. உள்ள வந்து ஒரு வேற ஒரு அவதாரம்னு சொல்லலாம். உலக அளவுல தலை சிறந்த பேட்ஸ்மேன் கிரீஸுக்குள்ள இருந்தா கூட கடைசி நேரத்துல பவுலிங் போறதுக்கு பும்ரா கையில தைரியமா கொடுப்பாங்க. பும்ரான்னு ஒருத்தருக்கு அவன் பார்த்துப்பான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வளர்த்து வச்சிருக்காரு. ஒரு சாதாரண பையன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான அதுக்கான முக்கியமான காரணம் ஒரு விடாமுயற்சிங்க. என்னதான் டோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா சொல்லிட்டு நிறைய ஃபேன் பேஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அதே போல ஒரு பவுலரா இருந்து தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க பும்ரா. பும்ராவை பிடிக்கின்றவங்க கீழே கமெண்ட்ல ப்ளூ கலர் போடுங்க. அப்படி இல்லைன்னா